ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் டைட்டில் பார்த்த மாதிரி தான். ஸோ ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து ஹிமாலயன் ஈவி விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு 6 days முன்னாடி வந்து ராயல் என்ஃபீல்டு அவங்களோட ஃப்ளையிங் ஃப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டர் பைக், தட் மீன்ஸ் ஈவி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் நம்ம அதை பற்றி பேச வரல. இவங்களோட அனதர் ஃபியூச்சர் ப்ராஜெக்டான ஈவியில் இன்னொரு ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். ஆமாம், நீங்கள் டைட்டில் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம். ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் ஈவி செக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அங்கே லைவாக அந்த ப்ரோட்டோடைப் பார்த்ததில் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது உங்களுக்காக. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவி இருக்குது. ஆக்சுவலாக ஈவி அட்வென்ச்சர் மாடல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபோனோட மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் செட்டப், ஒரு ப்ரோட்டோடைப் செட்டப் தான் இது. பட் நீங்கள் இப்போ கேஸ் ஹிமாலயனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. அதுதான், ஏன்னா டேங்க் மட்டும்தான் இல்லை, மிச்சபடி எல்லாமே செமையாக இருக்குது. ECU மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல ட்ராவல் ஆகிற மாதிரியான சஸ்பென்ஷன் தான். ஸோ மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஸ்விங் ஆன் ஃப்ரேம்ஸ் இருக்கும். இங்கே வந்து வெளியே எக்ஸ்போஸ்டாக இருக்குது, ஏன்னா செயின் டிரைவ்ஸ் தான். இங்கே வந்து செயின் டிரைவ்ஸ் அண்ட் இங்கே வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா USD சஸ்பென்ஷன், அதாவது நம்ம ஹிமாலயன் 450ல் என்ன சஸ்பென்ஷன்ஸ் இருக்குமோ அதே சஸ்பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஃபீல் வைஸ்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஒரு நல்ல லுக் தான் இருக்குது. அண்ட் பிரேக்ஸுமே வந்து பேம்பூ தான். அண்ட் சீட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நல்ல லாங் சீட்ஸு. அண்ட் டயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நம்மளோட சேம் டைப் தான், சேம் மாடல், சேம் ஸ்பேஸு, சேம் ட்ராவல் தான். ஸோ ஸ்போக் வீல்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக்கிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கிடையாது, நான் எல்லாமே மேலே தான். ஸோ கீழே வந்து கீரிங் அண்ட் பிரேக்கிங்ஸுக்கு வந்து ரெண்டுமே வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, எல்லாம் கம்ப்ளீட்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அதுவுமே 2 கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, இது ஓகே, இது எதுக்குன்னு தெரியல. ஸோ மேபி நம்ம வெயிட் பண்ணி ப்ரொடக்ஷன் மாடலுக்கு வந்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து T35M சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி ஒருவேளை ஆயில் ஃபில் பண்ணுறதா இருக்குமோ. ஸோ அது ஒன்று. ஸோ இதுவுமே எதுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியல. இது கேஸ் ஃபில்லிங் ஓகே. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏர் போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இது வந்து மோட்ரு, இது வந்து ஆப்வியஸ்லி பேட்டரி தான். அண்ட் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்டாகவே LEDs தான் இங்கே வந்து. பட் இது வந்து அப்படியே ரேலி எடிஷன் மாதிரியே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரேலி எடிஷன் தூருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டோட ரேலி எடிஷன். ராயல் என்ஃபீல்டில் ரேலி எடிஷன் எப்படி இருக்குமோ அதே சீட்ஸோட, பட் கொஞ்சம் லாங் சீட்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மேட்ரி டிஸ்பிளே தான். இது வந்து ஃபோன் டச் பண்ணுற மாதிரி ஃபோன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கீ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தது இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஓவர் வியூவாக மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த, தட் மீன்ஸ் மோட்டோ பஸ் போயிருக்கும்போது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லேயே வந்து எங்களுக்கு வந்து அந்த EV பைக் வந்து இருந்தது. நாங்கள் ரைட் பண்ணியும் பார்த்தோம். பட் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. ஸோ பட் இருந்தாலும் எங்கே சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த டிஸ்பிளே எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே வந்து ஸோ நான் வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். ப்ளஸ் அவங்க வந்து அந்த பைக்கை, தட் மீன்ஸ் அந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் EVயை வந்து ட்ராக்ல ஓட்டினாங்க. ஸோ ட்ராக்ல ஓடின கிளிப்பும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெளியே அவுட்கம்மாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரோட்டோடைப் பார்த்தோம், ஆனால் இது வந்து ஒரிஜினல் மாடலு. ஸோ ஒரிஜினல் மாடலுக்கு அதோட டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளே சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். एंगेज करके बैठा है दिख रहा है। ஸோ ஃப்ளையிங்
C6 மாதிரி இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ப்ரோட்டோடைப்பாக ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்க எப்படி ப்ரோட்டோடைப்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ப்ரோட்டோடைப்பாக வந்தது தான். ஸோ பட் இருந்தாலும் இவி செக்ஷன்லேயும் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்திருக்குதுன்றது வந்து அவங்க எவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம PM மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட் அண்ட் பை.